Hi friends, welcome to Wow Home Arts. இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி ஸ்பாஞ்ச் ப்ரஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, ஸ்க்ரப்பர், அதை எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த க்ரீன் கலர் இருக்கிற அந்த ஸ்க்ரப்பரையும் இந்த ஸ்பாஞ்சையும் ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். கேர்ஃபுல்லாக பண்ணுவேன். நான் ஒரு சிலதில் ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டியிருப்பாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் கிளியாத அளவுக்கு பிரித்து எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் நல்லா பிரித்து எடுத்துட்டேன். இந்த மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இந்த ஹோல்டருக்கு தேவையானது நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருளை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அப்புறம் பழைய பென்சில் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாட்டில் கேப்பெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த கிளிப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம மருந்து கொடுப்போம் இல்லையா, அதையும் நீங்கள் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து இந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்கியூவர் ஸ்டிக் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, இது கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பழைய பெண்ணோட மூடி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மார்க்கர் மாதிரி பழைய மார்க்கரோட மூடி இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பாஞ்செல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்குலாம் இதில் பெயிண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதே டைம் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். இது கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். அதே டைம் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி ஸ்கொயர் மாதிரி ஒன்று கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு பேப்பர் கொடுத்துட்டோன்னா அவங்களே வந்து இந்த இம்ப்ரெஷன் வச்சு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். அவங்க நிறைய லேர்னும் பண்ணிக்குவாங்க. ஷேப்ஸ் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கூட இது மேலே வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு டக்கு மாதிரியோ இல்லை டெடி பேர் மாதிரியோ இல்லை ஹார்ட் ஷேப் ஸ்டார், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேட்டர்ன் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஒட்டி காட்டுறேன். அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி சிசர் வச்சு ஜஸ்ட்டு ஒரு 2-3 தடவை கட் பண்ணிக்கலாம், சென்டரில் மட்டும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை போட்டுக்கலாம். க்ளூகனுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லா ஸ்டிக்கியாக உள்ளே ஒட்டிக்கும். வெளியில் வராது, அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் வராது. இது கொஞ்சம் காயட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து அந்த பென்சில் ஒன்று எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பழைய பென்சில் வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஸ்பாஞ்சை வந்து எடுத்துக்கிறேன். இதுலேயும் நடுவில் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பென்சிலை அதில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ப்ரஷ் வந்து ரொம்ப நல்லா வந்தது. அது கரெக்டாக நம்ம கலர் எடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். இதில் நம்ம உள்ளே வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ரவுண்டு ஸ்பாஞ்ச் வந்து நான் வச்சுக்கிறேன். இது வந்து பவுடர் ப்ரஷ் மாதிரி, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர் ப்ரஷ் மாதிரி வரும். இப்போ இது மேலே ஹோல்டருக்காக ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். அதுலேயும் நம்ம ஹாட் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே ஒட்டிக்கலாம். க்ளூகன் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லா ஒட்டிக்கும். க்ளூ ஸ்டிக்லாம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு தாங்காது, அதனால் ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்கொயர் ஸ்பாஞ்சிலும் நடுவில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் அந்த குழந்தைங்களுக்கு மருந்து கொடுப்போம் இல்லையா, அது வந்து நான் வந்து இதில் ஒட்ட போகிறேன். கொஞ்சமாக க்ளூகன் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம உள்ளதை ஒட்டிக்கலாம். இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒட்டணுங்கிறது இல்லை. உங்கள்கிட்ட வீட்டில் ஸ்டிக் மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து ஜஸ்ட் இந்த துணிக்காய வைக்கிற கிளிப் இருக்குது இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி ஒட்டி பெயிண்ட் பண்ணலாம். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் மற்ற ப்ரஷ்ஷெல்லாம் விட இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ண முடிஞ்சுது பண்ணுறதுக்கு. அடுத்ததாக இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுலையும் நம்ம வந்து இந்த மாதிரி கையில் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இதுலேயும் மேலே வந்து கிளிப் மாதிரி ஒட்டிக்கலாம். 2 சைடும் பிடிச்சி கிளிப் மாதிரி ஒட்டி கூட நம்ம பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷ்லாம் வீட்டிலையே எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.
நீங்களும் இந்த மெத்தடில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து உங்கள் ஃபோட்டோஸை வந்து மெயில் பண்ணி விடுங்க. மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ இதை நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பாஞ்சில் வந்து பெயிண்ட் அடிக்கும்போது பெயிண்ட் எடுக்கும்போது ஃபுல்லாக பெயிண்ட் அதில் வந்து படுற மாதிரி எடுக்கணும். ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு இடத்துல பெயிண்ட் கொட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த சென்டரில் மட்டும்தான் அந்த பெயிண்ட் வந்து ஒட்டுது, கரெக்டாக பெயிண்ட் பண்ண வராது. அதனால் ஃபுல்லாக அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃபுல்லாக பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நல்லா வந்தது. நான் வந்து கொஞ்சமாக வந்து டிப் பண்ணனால தான் எனக்கு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் வருது. நீங்கள் ஃபுல்லாக டிப் பண்ணி பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.